السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 144. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 144ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹரீம் துல்மி வல் அம்ரி பிரத்தில் மதாலிம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 144ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாம் ஹதீஸானது உரிமை இல்லாததை எடுக்காதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸு ஒரு நீண்ட ஹதீஸாக, ஒரு நீண்ட சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அது என்ன ஹதீஸ்னா, அஸ்தி கூட்டத்தை சார்ந்த ஒருத்தவர், அவர் பேர் என்னன்னா இப்னு லுத்பியா என்று சொல்லப்படக்கூடிய, அவர்களை ஜக்காத் வசூல் செய்யக்கூடிய அதிகாரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சாங்க. அப்போ ஒரு முறை அவர் ஜக்காத் செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் முடித்துட்டு அவர் திரும்பி அவங்க வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்துட்டு ஒரு பொருளை கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. கொடுத்துட்டு, இது பொது சொத்தாக இருக்கிறது, இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடையில் ஏறி, மிம்பரில் ஏறி அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலாவிற்கு புகழ்ந்து, அல்லாஹ் எனக்கு வழங்கிய பொறுப்புகளில் ஒரு காரியத்திற்கு உங்களில் ஒருவரை நான் அதிகாரியாக நியமித்திருந்தேன். அவர் என்னிடம் வந்து இது உங்களுக்கு, இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று கூறுகிறாரே, அவர் கூறுவது உண்மையாக இருந்தால் அவர் தந்தை தாய் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்குமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் தமக்கு உரிமை இல்லாத எதையும் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி எடுத்தால் மறுமை நாளில் அதை சுமந்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார். உங்களில் எவரையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் சந்திப்பதை நான் விரும்பியது கிடையாது. அதனால இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள். பின்பு தன் கைகளை அவர்களின் அக்குள் தெரியும் அளவிற்கு, அக்குளின் வெண்மை தெரியும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி விட்டு, யா அல்லாஹ், நான் எடுத்து கூறிவிட்டேனா என்று 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கூறினார்கள். இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ 2வது ஹதீஸாக அநீதம் இழைத்தவரின் நிலை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 2வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவனிடம் தன் சகோதரனுக்குரிய கண்ணியத்தினுடைய விஷயத்திலேயோ அல்ல வேற ஏதாவது ஒரு பொருளின் விஷயத்திலேயோ அநீதம் செய்திருந்தா, இதற்காக இன்றே அவர் பிராச்சித்தம் தேடிக்கொள்ளட்டும், இதற்காக இன்றே அவர் தூய்மையாக கொள்ளட்டும். ஏன்னா மறுமை நாள் வருவதற்குள்ள
எப்படியாவது அவர் தூய்மையாகிக் கொள்ளட்டும், மறுமை நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள். அவனிடம் நற்செயல் இருந்தால் அவன் அநீதம் இழைத்த யாருக்கு அவன் அநீதம் இழைத்தானோ அவனுக்கு அந்த நற்செயல் என்பது கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதுவே அவன் நன்மைகள் எதுவுமே செய்யலன்னு சொன்னா அந்த அநீதம் இழைக்கப்பட்டவன் ஏதாவது தீமைகள் செய்திருப்பான் இல்லையா, அந்த தீமைகள் இவனுக்கு வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தண்டனைக்குரியவனாக அவன் ஆகுவான் என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவார்கள். அப்போ இந்த ஹதீஸிற்கான இது 2 ஹதீஸிற்கான தர்ஜுமாவையும் இதற்கான கூடுதல் விளக்கங்களையும் நம்ம இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 209வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 209வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن أبي حميد عبد الرحمن بن سعد الساعدي رضي الله عنه. அபு ஹமீத் என்று சொல்லப்படக்கூடிய சஅத் என்பவருடைய மகனான அப்துர் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அஸ்ஸாயிதி, இன்னும் அவர்கள் சாயிதி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் சாயிதி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்தஅமல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலம் மினல் அஸ்தி. அஸ்தி கூட்டத்தில் இருந்து ஒரு நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதவி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நியமித்தார்கள் ஒரு பதவிக்காக வேண்டி. யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும் இப்னுல் லுத்பிய்யத், இப்னுல் லுத்பிய்யா என்பதாக அவருக்கு சொல்லப்படும். அல சதகதி, சதகாவின் மீது, சதகானா ஜக்காத்தின் மீது. அப்போ அவங்களுடைய பொறுப்பை சொல்றாங்க. அப்ப ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்தி கூட்டத்திலிருந்து ஒரு நபரை நியமித்தார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ அவரு அந்த சதகா, அந்த ஜக்காத்துடைய பொறுப்பை வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அவர் அன்றைய நாளில் அந்த ஜக்காத் எல்லாம் வசூல் செய்ததற்கு பின்னர் பலம்மா கதிம, அவர் வந்த பொழுது, கால சொன்னார்கள், ஹாதா லக்கும், இது உங்களுக்குரியது என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு பொருள் எடுத்து கொண்டு வந்துட்டு இது உங்களுக்கானது, இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். வஹாதா, இன்னும் இதுவாகிறது, உஹ்திய இலைய, எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் சொன்னார்கள். அப்போ ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அலல் மிம்பரி, மிம்பரின் மீது எழுந்து நின்றார்கள். ஃபஹமிதல்லாஹு, ஃபஹமிதல்லாஹ, அப்பொழுது அல்லாஹுவை அவர்கள் ஹம்து செய்தார்கள், புகழ்ந்தார்கள். வஸ்னா அலைஹி, இன்னும் அல்லாஹு தஆலாவின் மீது அவர்கள் தனா செய்தார்கள், புகழாதாரம் செய்தார்கள். தும்ம கால, பிறகு சொன்னார்கள். அப்போ இவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த பொருள் எடுத்து கொடுத்துட்டு, சஹாபாக்கள் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இது எனக்கு ஹதியாவாக, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைச்சது என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மிம்பருக்கு ஏறுறாங்க. மிம்பரு படியில ஏறி அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹுடைய அந்த தஹ்மியத்தை செய்யறாங்க. செஞ்சுட்டு சும்ம கால, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா பாது, அம்மா அறிந்து கொள்ளுங்கள், பாது ஹம்துக்கு பின்னால், ஃபஇன்னி, எனவே நிச்சயமாக நானாகிறவன், அஸ்தஅமில் ரஜுல, ஒரு மனிதனை நியமித்தேன், மின்கும் உங்களிலிருந்து ஒரு மனிதனை நியமித்தேன், அலல் அமலி, காரியத்திற்காக, ஒரு காரியத்தின் மீது, மிம்மா வல்லானி அல்லாஹு, அல்லாஹ் எனக்கு வழங்கிய, அல்லாஹ் எனக்கு வழங்கிய ஒன்றிலிருந்து
ஒரு காரியத்தின் மீது உங்களிலிருந்து ஒரு மனிதனை நான் நியமித்தேன். அப்போ அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த பொறுப்புல இருந்து அந்த பொறுப்புகளில் ஒரு காரியத்திற்கு உங்களில் ஒருவரை நான் அதிகாரியாக நியமித்திருந்தேன். அப்போ அந்த சமயத்துல அப்பொழுது அவர் வருகிறார். அவர் கூறுகிறார், ஹாதா லக்கும், இது உங்களுக்குரியது என்பதாக அவர் கூறுகிறார். வஹாதா இன்னும் எதுவாகிறது, அஹதியத்து, அன்பளிப்பாக இருக்கின்றது, உஹதியத் இலைய, என் பக்கம் எனக்கு இது கொடுக்கப்பட்டுள்ளது, அன்பளிப்பாக இது கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இவர் கூறக்கூடியவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து கேட்கிறாங்க, அஃபலா ஜலஸ ஃபீ பைத்தி அபீஹி அவ் உம்மிஹி, அவருடைய தந்தை வீட்டிலேயோ அல்லது அவருடைய தாயின் வீட்டிலேயோ அவர் அமர்ந்திருந்தால் கிடைக்குமா? ஹத்தா, இறுதியில் தஅதியஹு ஹதியத்துஹு, அந்த அன்பளிப்பு அவரிடம் வரும். இன்கான சாதிகன், அவர் உண்மையாளராக ஆகியிருந்தால் அந்த அன்பளிப்பானது அவரிடத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஹதியத் என்பது, அன்பளிப்பு என்பது வீடை தேடி வந்து கொடுப்பது. இவர் அன்பளிப்பு என்று கூறுகிறாரே, அது உண்மையாக இருந்தால், இவர் வீட்டில் இருந்தால் அந்த அன்பளிப்பை வீடை தேடி வந்து கொடுப்பார்களா? இவர் அவருடைய வாப்பா வீட்லேயோ இல்ல அவருடைய உம்மா வீட்டிலேயோ உட்கார்ந்து இருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைச்சிருக்குமா? கிடைத்திருக்காது. அப்போ அந்த ஜக்காத் என்ற பொறுப்பை நான் கொடுத்ததுனால, அந்த ஜக்காத் என்ற அந்த வசூலிடக்கூடிய அந்த பொறுப்பை அவர் செய்ததுனால, அவர் வசூல் செய்யக்கூடிய நேரத்துல தான் யாராவது ஏதாவது ஒருத்தவங்க இவங்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவர் வீட்டுல இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜக்காத்துக்கான அந்த வேலை நடந்திருக்காது, அந்த வசூலுக்கு போயிருக்க மாட்டாங்க, இந்த அன்பளிப்பும் அவளுக்கு கிடைத்திருக்காது. அப்போ அதன் காரணமாக இது அவர்களுக்கு சொந்தமில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யஅகுது அஹதுன் மின்கும், உங்களிலிருந்து ஒருவரும் எடுக்க மாட்டார், ஷைஅன், ஒரு விஷயத்தை, பிகைரி ஹக்கிஹி, தன்னுடைய உரிமை அல்லாத ஒரு விஷயத்தை உங்களிலிருந்து ஒருவரும் எடுக்க மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ உங்களில் ஒருவர் தமக்கு உரிமை இல்லாத எதையும் எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு உரிய ஒரு பொருளாக இருக்குதா, உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளாக இருக்குதா, அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது, உங்களுக்கு சொந்தமில்லாமல் இடையில் வந்த எந்த ஒன்றையும் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இல்லாவிட்டால், அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், அவர் செய்யவில்லை, உங்களிலிருந்து ஒருவர் செய்யவில்லைன்னு சொன்னா, லகியல்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவை அவர் சந்திப்பார். யஹ்மிலுஹு யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில் அந்த பொருளை அவர் சுமந்தவராக, அந்த அல்லாஹு தஆலாவை சந்திப்பவராகவே தவிர எடுக்க மாட்டான். அப்போ தனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை யார் ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கொண்டாரோ, தனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டாரோ, அந்த உரிமை இல்லாத விஷயம் என்பது நாளை மறுமை நாளில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதும் அந்த விஷயத்தை அவர் தூக்கி கொண்டு அவர் சுமந்து கொண்டவரான அந்த நிலையிலேயே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட வேதனைக்கு அவர் ஆளாகுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, ஃபலா அஅரிஃபன்ன அஹதம் மின்கும், எனவே உங்களிலிருந்து ஒருவரையும் நான் அறிய வேண்டாம். லகியல்லாஹ யஹ்மிலு பஈரன், ஒரு கழுதையை சுமந்தவராக அல்லாஹ்வை சந்திப்பாரே, அத்தகைய உங்களிலிருந்து ஒருவரை நான் அறிய வேண்டாம். லஹு ருகாவ், தஹூடைய லமீர் அந்த கழுதையை பார்த்து போகுது. அப்ப அந்த கழுதைக்கு ருகாவ், சத்தம் என்பது இருக்குமே, அப்ப சப்தமிடக்கூடிய ஒரு கழுதை, அல்லது பக்கரத்தன், ஒரு மாட்டினை, லஹா குரா, லஹா குவார், அந்த சத்தம் என்பது அந்த மாட்டிற்கு இருக்குமே, சப்தமிடக்கூடிய ஒரு மாட்டை, ஷாத்தன் தபஅரு, இன்னும் கணைக்கக்கூடிய ஒரு ஆட்டையோ, அப்போ ஒரு கழுதையோ, கத்தக்கூடிய ஒரு கழுதை இல்ல கத்தக்கூடிய ஒரு மாட்டையோ
இல்லை கணக்கக்கூடிய கத்தக்கூடிய ஒரு ஆட்டையோ அவர் சுமந்த நிலையில் அல்லாஹ்வை அவர் சந்திப்பாரே, அத்தகைய உங்களிலிருந்து ஒருவரை நான் அறிய வேண்டாம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுமை நாள உங்களை நான் பார்க்க வேண்டாம். நான் பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு நீங்க ஆளாவீங்க. ஒரு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழுதையை சுமந்தவரான நிலையில் அல்லாஹு தஆலாவை சந்திப்பீங்க. ஒரு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாட்டை சுமந்தவராக, ஒரு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்டை சுமந்தவரான நிலையில் அல்லாஹு தஆலாவை நீங்கள் சந்திப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதனால் இத்தகைய செயலை நீங்கள் செய்யாதீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் உங்களை நான் பார்க்க வேண்டாம். நான் பார்க்க ஆசைப்படவில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பிறகு ரஃபஅ யதைஹி தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தினார்கள். ஹத்தா இதுவரை என்று சொன்னால் ருஇய உஃப்ரத்து இப்தைஹி அவர்களுடைய இரு அக்குளுடைய அந்த வெண்மை என்பது பார்க்கப்படும் வரை அவர்கள் அவருடைய இரு கரத்தையும் உயர்த்தினார்கள். அப்போ தன்னுடைய அக்குள் பகுதி தெரியும் அளவிற்கு தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்துறாங்க துஆ கேட்பதற்காக. வானத்தை நோக்கி உயர்த்தி ஃபகால அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹல் பல்லகது நான் அறிவித்து விட்டேனா? நான் நீ எனக்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் சொல்லி தந்தாயோ, என்னென்ன காரியத்தை எல்லாம் மக்களுக்கு நீ கற்றுத்தர எனக்கு நீ ஏவல் செய்தாயோ, அந்த காரியத்தை எல்லாம் நான் அடைய செய்து விட்டேனா? நான் அறிவித்து விட்டேனா என்பதை சலாசன் 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹும்ம ஹல் பல்லகது அல்லாஹும்ம ஹல் பல்லகது அல்லாஹும்ம ஹல் பல்லகது என்பதாக 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இதுதான் 209வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த அநீதமிழைக்குதல் பாவம் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸு அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு ஒரு அருமையான விஷயத்தை கற்றுத்தராங்க. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்னு சொன்னா, அது அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அது மக்களுக்கு சொந்தமானது தானே. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயம்னா, அது மத்தவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். அப்ப மத்தவங்களுக்கு உரிமையான அந்த விஷயத்தை, உங்கள் உரிமையோடு உங்களுக்கு கிடைத்த அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொள்ளுதலும் அநீதமான ஒரு செயல். அந்த செயல் நாளை எந்த பொருள் மீது நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அந்த பொருளை சுமந்தவரான நிலையிலேயே அல்லாஹ்வை நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட அநீதத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்க கற்றுத்தந்தாங்களா இல்லையா இந்த ஹதீஸ்ல. இப்ப இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த அநீதமிழைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸு அமைவதற்கான காரணமாக நமக்கு அமைகின்றது. அப்போ 209வது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த 210வது ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஒருவன் கானத் ஐந்தஹு அவனிடத்தில் ஆகியிருந்தது மظலிமத்துன் லி அஹீஹி தன்னுடைய சகோதரனுக்கு அநீதம் இழைக்கக்கூடிய ஒன்று அவனிடத்தில் ஆகியிருந்தது. மின் இர்திஹி தன்னுடைய சகோதரனின் கண்ணியத்திலிருந்தும் இருந்தோ, அவு மின் ஷைஇன் அல்லது பொருளில் இருந்தோ. அப்போ பொருளின் காரணமாகவோ
கண்ணியம் தருவதன் காரணமாகவோ தன்னுடைய சகோதரனுக்கு யாராவது ஒருத்தவன் அநீதம் இழைத்திருந்தாலும் சொன்னா பல்யதஹல்லல்ஹு மின்ஹு அல்யௌம, அவர் அந்த பாவத்தை தன் சகோதரனிடமிருந்து இன்றே அவர் தீர்த்து கொள்ளட்டும். கபுல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், தீனாரும் இன்னும் திர்ஹமும் ஆகியிருக்காமல் ஆகுவதற்கு முன்னால், ஆகாமல் இருப்பதற்கு முன்னால் இன்றைய நாள் இதன் காரணமாக அவர் தன்னை அவர் தூய்மையாக்கி கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போ தன்னுடைய சகோதரனுக்கு ஒருத்தவன் அநீதம் இழைக்கிறான், அவனுடைய கண்ணியத்தின் மூலமாகவோ அவனுடைய கண்ணியத்திலேயோ அல்லது வேறு பொருளிலேயோ அநீதம் செய்திருந்தா, அப்ப அவனுடைய கண்ணியம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அவன் கொடுக்காம அநீதம் செஞ்சான் அப்படி வச்சுக்கலாம். இல்ல அவனுக்கு உரிமையான அந்த ஒரு பொருள், அந்த பொருளை தராமல் அவனுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவனாக அவன் இருந்தான் அப்படின்னு சொன்னா இன்றைய நாளே அதன் காரணமாக, அந்த செயல் அவன் செய்ததன் காரணமாக இன்றே அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், தன்னை தூய்மையாக்கி கொள்ளட்டும். அவன் தௌபா செஞ்சு அவன் அந்த பாவத்தை போக்கி கொண்டு அதிலிருந்து இன்றே அவன் மீண்டு கொள்ளட்டும். அப்போ கபுல அல்லாய கூணு தீனாரும் நவ் திர்ஹமுன்னு வார்த்தையை சொன்னாங்க. அந்த தீனாரும் திர்ஹமும் ஆகியிருக்காமல் இருப்பதற்கு முன்னால் என்று சொன்னாங்க. அப்ப ஆகியிருக்காமல் இருப்பதற்கு முன்னார்னா இந்த உலகத்துல தீனார் என்பது ஒண்ணு இருக்குது, திர்ஹம் என்பது இருக்குது, அப்படிதானே? அப்போ இந்த உலகத்திற்கு காசு பணத்திற்கு மதிப்பு இருக்குது. அப்போ மறுமை நாள்ல தீனார் என்பது ஒண்ணு இருக்குமா, திர்ஹம் என்பது ஒண்ணு இருக்குமா? நம்மள்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாச்சும் வாங்க முடியுமா? மறுமை நாள்ல ஒரு அமல்ல இருந்து ஒரு அமல் நமக்கு வேணும்னு சொன்னா ஒரு பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல ஒரு தண்டனையிலிருந்து ஒரு தப்பிக்கணும்னு சொன்னா ஒரு தீனாரோ திர்ஹமோ கொடுத்து நம்ம தப்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப மறுமை நாளில அந்த தீனாரும் திர்ஹம் என்பதும் இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த மறுமை நாளதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் இருக்குமே, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் இன்றைய நாளே இதன் காரணமாக அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இன்னும் சொல்றாங்க, இன்கான லஹு அமலுன் சாலிஹுன், அந்த அநீதம் இழைத்தவனுக்கு ஆகியிருந்தால், அமலுன் சாலிஹுன் ஒரு நல்ல அமலானது அந்த அநீதம் இழைத்தவனுக்கு ஆகியிருந்தால், உஹித மின்ஹு அவனிடம் இருந்து பிடிக்கப்படும், எடுக்கப்படும், பிகதிரி மظலிமதிஹி அவனுடைய அநீதம் என்ற செயலின் அளவின் காரணமாக, அளவை கொண்டு அவனிடமிருந்து பிடிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் பிடிக்கப்படும் சொன்னா அவன்கிட்ட இருந்து அந்த அமல அல்லாஹு தஆலா அந்த சாலிஹான அமலை பிடிச்சிருவான். பிடிச்சி தான் வச்சிருக்க மாட்டான். அவனுடைய சாஹிபு, தன்னுடைய சகோதரன், அவன் யாருக்கு அவன் துலுமு செஞ்சானோ, யாருக்கு அவன் அநீதம் இழைத்தானோ, அந்த அநீதம் இழைத்த அந்த நபருக்கு இந்த அநீதம் இழைக்கப்பட்ட அந்த நபருக்கு இந்த அநீதம் இழைத்த இந்த நபருடைய அந்த நன்மையை எடுத்து அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்து விடுவான் என்பதை சொல்லதால சொன்னாங்க. அப்ப அவன் கதிரி மதுலிமத்தினா அவன் எந்த அளவிற்கு துல்மை செஞ்சானோ, ஒரு சின்ன அநியாயம் செஞ்சா ஒரு சின்ன அமல் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு பெரிய அநியாயம் அவன் செஞ்சா இவன் செய்த ஒரு பெரிய அமல் என்பது அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். அப்ப அவனுடைய சகோதரனுக்கு இது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் வஇல்லம் யகுல்லஹு ஹஸனாத்துன், இன்னும் நன்மைகள் என்பது அந்த அநீதம் இழைத்தவனுக்கு ஆகவில்லை என்றால், உஹித மின் ஸய்யிஆத்தி ஸாஹிபிஹி அவனுடைய சகோதரனின் பாவங்களில் இருந்தும் பிடிக்கப்படும், ஃபஹுமில அலைஹி இன்னும் அவனின் மீது அநீதம் இழைத்த அவனின் மீது சுமத்தாட்டப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த ஒரு நல்ல அமலும் அவன் செய்யல, அவன்கிட்ட நன்மையான காரியம் எதுவுமே அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா, அநீதம் இழைக்கப்பட்டானா இல்லையா, அவன் ஏதாவது ஒரு சின்ன பாவமோ இல்லை பெரிய பாவமோ செஞ்சிருப்பான். அப்ப அந்த பாவத்தை எடுத்து இந்த அநீதம் இழைத்த இந்த நபரின் மீது அல்லாஹு தஆலா சுமத்தாட்டிடுவான். அல்லாஹு தஆலா இவனை சுமக்க செஞ்சிருவானா, அந்த பாவத்தை எடுத்து இவனை கொடுத்துருவான்.
இப்ப இவன் நல்ல அமல் செஞ்சிருந்தா அந்த நல்ல நன்மை அந்த நல்ல அமலுக்கான நன்மை அவனுக்கு போயிரும். இவர் ஒரு பாவம் செஞ்சிருந்தா இவர் செய்த இந்த பாவம் என்பது இவருக்கு இந்த அநீதம் இழைத்த இந்த நபருக்கு சேரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்ன? அநீதம் இழைக்கக்கூடியவன் அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே தீருவான். அப்ப அநீதம் இழைப்பது எந்த அளவிற்கு கொடுமையான ஒன்று. நம்முடைய அமலையே மொத்தமாக பாத்திலாக்கிறோம். நமக்கு கூடுதல் பாவத்தை வாங்கி தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த செய்தி நமக்கு சொல்லி தராங்க. இந்த ஹதீஸானது இந்த அநீதம் இழைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக அநீதம் இழைக்குதல் என்ற இந்த செயலை பற்றி தான் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. தன் சகோதரருக்கு ஒருத்தன் அநீதம் செய்யறான்னு சொன்னா, பொருளாலோ இல்ல அவனுடைய இஸ்ஸத்தாலோ கண்ணியத்தாலோ அப்படின்னு சொன்னா, மறுமை நாள் வருவதற்கு முன்னாலே அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். ஏன்னா மறுமை நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த லாலிமீன்கள் தப்பிக்க முடியாது. அப்படி அவன் எந்த அளவுக்கு துலுமு செஞ்சானோ அதற்கான நன்மை அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு போகக்கூடியதா இருக்கும். அப்ப அநீதம் இழைக்கப்பட்டவன் எந்த அளவு பாவம் செஞ்சானோ அந்த பாவம் என்பது இந்த அநீதம் இழைத்தவனுக்கு சேரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லதால சொன்னாருங்க. அப்போ அநீதம் இழைத்தவனுக்கான தண்டனை, அவனுக்கான அந்த வேதனை என்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது அநீதம் இழைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 209வது ஹதீஸையும் இந்த 210வது ஹதீஸ் என்று இந்த 2 ஹதீஸை பற்றிய தர்ஜுமாவை முழு விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 211வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.